அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற உடுப்பி பாலகிருஷ்ணரை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லா கோவிலையும் கிருஷ்ணர் புல்லாங்கோயிலை வச்சுட்டு இருக்கிறத தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தன்னோட வலது கையில் தயிர் கடையிற மற்ற கீழ்ப்பக்கமாக ஊன்றுகோல் மாதிரி பயன்படுத்தி இடது கையில் வெண்ணெயையும் வச்சுட்டு ஒரு பால பருவத்தில் நமக்கு காட்சி தரார். தயிர்லேருந்து எப்படி மோர் வெண்ணெய்ன்னு பிரித்து எடுக்கிறோமோ அதுபோல் லோகத்தில் நல்லது கெட்டதை பிரித்து நல்லதை மட்டும் பக்தர்களுக்கு கொடுக்கறதா ஐதி. இந்த கோவில் மங்களூர் தாண்டி கேரளத்தில் கட்டியிருக்கிறதால கேரள கட்டடக்கலையையும் கர்நாடக கட்டடக்கலையையும் சேர்த்து வடிவமைச்சிருக்கா. இந்த கோவிலை சுற்றி பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் சிவன் கோவில், பரசுராமர் கோவில், ராகவேந்தர் கோவில்னு நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணலாம். கிருஷ்ணர் வாழ்ந்து மறைந்த பகுதியான துவாரகாவில் அவரோட பத்தினியான ருக்மணி தேவி அப்போவே அவரோட குழந்தை பருவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உருவ சிலையை செஞ்சு தருமாறு விஸ்வகர்மா கிட்ட கேட்டுனதால் நேபாளத்தில் ஆத்தங்கரை ஓரத்தில் கருப்பு நீல சாலைக்கிராம கல்லை எடுத்து அந்த கல்லிலேயே இந்த சிலை வடித்து கொடுத்தார். இந்த கல் பல வடிவங்களில் இருக்குமா. சில கல் உடச்சி பார்த்தா சங்கு சக்கரம் வடிவம் தெரியுமா. இப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய கல்லால் தான் கிருஷ்ணரோட பால பருவத்தை ருக்மணிக்கு சிலை செஞ்சு தந்தாராம். அதை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்த சமயம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்து காந்தாரி மகன்களான 100 பேரை பாண்டவர்கள் தோக்கடித்து அந்த போரிலேயே சம்ஹாரம் பண்ணி அஸ்தினாபுரத்துக்கு பதவி ஏற்றுக்க வந்தபோது காந்தாரி தன்னோட மகன்களை இழந்த துக்கத்தில் கிருஷ்ணருக்கு உன்னோட துவாரகை அழிஞ்சு போய் நீயும் மனவெச்சலில் இறந்த போவேன்னு சாபம் கொடுத்துட்றா. அவள் சாபம் கொடுத்த கொஞ்ச காலத்திலேயே துவாரகையில் கலவரம் வந்து அழிஞ்சு போனதால் மனசு நொந்து போய் கானகம் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கும்போது ஒரு வேடன் அவருடைய காலை ஒரு பறவையோட காதுன்னு நினச்சி அம்பு விட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தப்போ அது கிருஷ்ணர்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் எல்லாம் அவாவா விதிப்படி தான் நடக்கும்னு உன் பேரில் தப்பு இல்லைன்னு சொல்லி துவாரகையிலேயே சமாதி ஆயிடுறார். இதை கேள்விப்பட்ட ருக்மணி தன் பூஜித்து வந்த கிருஷ்ணர் சிலையை கடல் ஓரத்தில் போட்டுவிட்டு அவளும் கடலில் போய் விழுந்துடுறா. இந்த சிலை தான் கடலில் மூழ்கி கொஞ்ச காலம் கழித்து 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மத்வாச்சாரியார் கையில் கிடச்சி இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இவரே பல மடங்களையும் பாடசாலைகளையும் உருவாக்கியிருக்கார். இந்த கோவிலில் ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கிழக்கு திசையை பார்த்து தான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். 14ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ண பக்தரான கனகதாசர் அவருடைய பெருமைகளை தன்னுடைய கற்பனையால் பல பாசுரங்களை உருவாக்கி தன்னிடமிருந்த தம்பராவால் சுதி சேர்த்து பாடிக்கொண்டே உடுப்பி கிருஷ்ணரை பார்க்க வரும்போது அவர் கீழ்சாதியினர்னு சொல்லி அவமானப்படுத்தி கோவில் உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டார். ரொம்ப மன வருத்தத்தோடு கோவில் பின்புறத்தில் இருந்து தம்புராவை மீட்டுண்டு கிருஷ்ணரை மனசில் வச்சுக்கிண்டு மை மறந்து பாடிட்டு இருந்தார். இதை கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணர் அவருடைய பாட்டில் மயங்கி சட்டுன்னு மேற்கு பக்கம் திரும்பி அந்த பக்கம் சுவரை இடித்து அந்த பக்தருக்கு காட்சி தந்ததாக வரலாறு சொல்கிறது. கிருஷ்ணர் குழந்தைங்கிறதுனால வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இடிஞ்ச சவத்திலேயே 9 துவாரங்கள் கொண்ட ஒரு சாளரம் கட்டி அது வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கார். சாளரம்னா ஜன்னல். அது வழியாக பார்க்குறதே ஒரு தெய்வாம்சம். இந்த நிகழ்வு கனகதாசரால் ஏற்பட்டதுனால இதை கனக கிண்டின்னு சொல்கிறா. இந்த கிருஷ்ணர் சிறு பாலகனாக பல சேஷ்டைகள் செஞ்சுட்டு இருக்கிறதால இவர் பக்கத்திலேயே கருட பகவானையும் ஆஞ்சநேயரும் பாதுகாப்புக்காக பக்கத்திலேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பொதுவாக சிவன் கோவிலில் தான் நவகிரகங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டு நவகிரகங்கள் நமக்கு அருள் புரிகிறார். மாதவ சரோவர்னு ஒரு அழகான திருக்குறள் இருக்குது. இன்னும் இந்த கோவிலை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஓம் க்ளாம் க்ளீம் க்ளூம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதக தேவதேவ ஜெகநாத கோத்திர விருத்திகா பிரபோ தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். தேவிகி மகனான கோவிந்த வாசுதேவனை நம்ம உளமாற வேண்டினா நமக்கு வம்ச வித்தியையும் நீண்ட ஆயுளையும் நமக்கு தருவார்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.